Good morning. Now we are going to see தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற 29/3/2025 அன்னைக்கு நைட்டு 9:44 PM சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு இந்த பயிற்சியானது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம், அதாவது அர்த்தாஷ்டம சனி என்ற நிலைக்கு செல்கிறார். ஸோ நாம் பொதுவாக பார்த்தோம்னாக்கா 7ஆம் நாட்ட சனி 7.5 years, தட் இஸ் 12, 1 and 2nd பொசிஷன். அப்புறம் அஷ்டம சனி 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டம சனிங்கிறோம். அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர அர்த்தாஷ்டம சனின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அர்த்தாஷ்டம சனின்னா ஒரு ஃபியர் அமங் பப்ளிக் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அஷ்டம சனியில் அது பாதி. ஸோ அதில் கொடுத்த இன்னல்கள்லாம் இதுலேயும் கொடுக்கப்படும், 50% வரும் அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு ஒப்பீனியன் மக்கள் மத்தியில் ஒரு பயங்கலந்த ஒப்பீனியனாக இருக்குது. அதை பற்றி அவ்வளோ பயம் கொள்ள தேவையில்லைன்றது நம்ம இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய வரும், ஓரளவுக்கு புரிய வரும். பொதுவாகவே சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவரோட ரோல் இஸ் லைக் எ ஜஸ்டிஸ். பூர்வ புண்ணியத்தில் முந்தின பிறவைகள்னு நமக்கு ஏதாவது இருந்திருந்தா அதில் செஞ்சப்பட்ட நல்லது கெட்டதுக்கு அலசி ஆராய்ந்து அதன்படி தான் பலன்களை கொடுப்பார். மற்றும் அவரது வருகின்ற இடத்தை அவர் எப்போதும் மேம்படுத்துவார். இப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். சுகஸ்தானம் சொன்ன உடனே என்ன நமக்கு மைண்ட் வரலாம், அம்மா தான் ஃபஸ்ட்டு. இட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் மதர்ஸ் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். சுகஸ்தானங்கிறதுனா வீடு, வாசல், வாகனம், நல்ல குட் பொசிஷன், விச் ஆர் கிவிங் ஹாப்பினஸ், அதுதான் நம்ம சுகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுகஸ்தானத்தை மேம்படுத்துகிற சனி பகவான் எந்த விதத்தில் அவர் இருக்கிற இடத்துலேருந்து கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் அர்த்தாஷ்டம சனியை நினைச்சு எந்த ராசிக்காரர்களும் பயப்பட தேவையில்லை. குறிப்பாக இப்போ தனுசுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வராத வழிய அவர் கெட்டது தான் கொடுப்பாரு, நல்லது கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மீனிங் கிடையாது அதில். அதை ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் சனிக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னாக்கா புதன், குரு, சுக்கிரன் மற்றும் ராகு. இவங்க 4 பேரும் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸு சனி பகவானுக்கு. இந்த பர்டிகுலர் சனி பயிற்சி இப்போ நடக்க இருக்கிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. மீனம் அப்படிங்கிறது குருவோட வீடு. இப்போ இருக்கிற இடம் கும்பம், மகரம் இரண்டும் சனிக்கு தன் சொந்த வீடு, ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரார் சனி பகவான். சரி, அவர் பார்க்குற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவானோட பார்வை 3, 7, 10 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோசியத்தில். 3ஆம் இடம் சனி வரக்கூடிய இடத்துல மீனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு பி சுக்கரனோட வீடு. சுக்கரன் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம், குரு ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் 7ஆம் பார்வை எங்கே படுது அப்படின்னாக்கா கண்ணியில் படுது. சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம், அதை சனியோடது நேர் பார்வை. அது கண்ணியில் விடுது. கன்னி ஹேப்பன்ஸ் டு பி புதனோட வீடு. ஸோ அவர் வர்ற இடமும் ஃப்ரெண்டு வீடு, அவர் பார்க்குற இடங்களும் ஃப்ரெண்டு வீடு. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும், நாட் ஓன்லி தனுசு, எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை தான் வழங்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கெடு பலன்களை அவ்வளவு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன். சரி, இப்போ சனி பகவான் 4ஆவது இடத்துக்கு வர்றதுக்காக என்ன ஒரு பலன் அப்படிங்கிறது மேலே பார்க்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், சனி பகவானோட டிரான்சிட்டையும் குரு பகவானோட டிரான்சிட்டையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சனியும் குருவும் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ், பிக்கர் பிளானட்ஸு. சேட்டன் சனி 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குது ஒரு ஜோடியாக் சைன்லேருந்து இன்னொரு ஜோடியாக் சைனுக்கு போகிறதுக்கு. வேற குரு பகவான் 1 வருஷம் எடுத்துக்கிறாரு. ஸோ ஒரு சனி பயிற்சி 2.25 2.5 வருஷம் இருக்குது அப்படின்னாக்கா குரு பகவான் லைக்லி டு டிரான்சிட் 2 or 2.5 times, 2 to 3 times வச்சுக்கலாம். ஸோ சனியோட சுமாரான எஃபெக்ட்ஸை குருவோட தன் பார்வையால் சரி கட்டுவார். சம்டைம்ஸ் குருவோட சுமாரான எஃபெக்ட்ஸை சனி பகவான் தன் இருப்பிடத்தாலையும் பார்வையாலையும் சரிப்படுத்துவார். ஸோ அதனால இந்த 2 பிளானட்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்டைம்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், சம்டைம்ஸ் கம்பீட்டிங் ஈச் அதர், சம்டைம்ஸ் சேலஞ்சிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சனி 4ஆம் இடத்துக்கு வர்றதால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ சுகஸ்தானத்தை பலப்படுத்துறார். அப்போது
தனுசு ராசிக்காரர்கள் வீடுகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குது இந்த 2.5 வருஷத்தில். அதுக்கு உண்டான வருமானமும் வரும். வருமானம் வந்தால் தானே வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வருமானம் பெருகும், வீடு வாங்கும், தாயார் உடல்நிலை மிக சிறப்பாக இருக்கும், நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரியான வீட்டில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெறதால. சரி, இப்போ பார்வைகளால் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். இப்போ பார்க்குற இடம் வந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறது. ரிஷபம் ஹேப்பன்ஸ் டு பி 6th பிளேஸ். எப்பவுமே மேலஃபிக் பிளானட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இவங்க 3, 6, 10, 11ன்னு சில புக்ஸில் சொல்கிறாங்க. 3, 6, 11 சில புக்ஸில் சொல்கிறாங்க. 3, 6, 10, 11 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 10ங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானத்தில் மேலஃபிக் பிளானட்ஸ் இருந்தால் இட் இஸ் குட், பார்த்தாலும் குட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 10ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு தனுசுக்கு, அதாவது ரிஷபத்தை. 6ஆம் இடங்கிறது என்ன? ருணரோக சத்ரு. ஸோ சனி பகவான் தான் பார்வையால் பார்க்குற இடத்த பலவீனப்படுத்துவார். ஸோ 6ஆம் இடம் பலவீனமானனால வெரி கிரேட் ப்ளஸ் பாயிண்ட் அது ஃபார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னாக்க ருணரோக சத்ரு ஜெயஸ்தானம் சொல்லுவோம் அதை. மேலஃபிக் பிளானட்ஸ் 6ஆம் இடத்தை பார்த்தாக்க எனிமிட்டி இருக்காது. எனிமீஸ் இருந்தாக்கா அவங்க கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. உடல் நலம் நல்லா தேரும். கடன்கள் முற்றிலுமாக அடைக்கப்படும். அதுக்கு உண்டான வருமானமும் பெருகும். வருமானம் வந்தால் தான் கடன் அடைக்க முடியும். ஸோ அதனால் கடன்கள் முற்றிலுமாக அடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த இடத்துல. சரி, 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? கன்னியை பார்க்குறாரு. கன்னி ஹேப்பன்ஸ் டு 10ஆம் இடம். சனி பகவானோட இன்னொரு ரோல் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா தொழில் காரகன்னு சொல்கிறோம் அவரை. தன் காரகத்துவத்தை அவர் கெடுக்க மாட்டார் தன் பார்வையால். ஸோ அதனால் பெரிய அளவுக்கு நமக்கு பிஸ்னஸஸோ சேலரிஸோ இன்க்ரீஸ் இல்லாமல் இருந்தாலும் வரக்கூடிய வருமானம் தடை இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில்காரகன் தன் காரகத்தை கெடுக்க மாட்டார். பார்வையால் அதையும் நல்லது தான் பண்ணுறாரு இப்போ சனி. சரி, அடுத்தது தன் 10ஆம் பார்வையாக ராசியே பார்க்குறாரு தனுசு. அதே இடத்தையே பார்க்குறாரு. தனுசும் ஹேப்பன்ஸ் டு பி குரு பகவான் சொந்த வீடு, மூலத்திருக்கான வீடு. இந்த ஒரு பார்வையால் தான் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தை கிரியேட் பண்ணுவார் சனி பகவான். ஏன்னா அவருக்கு மந்தன் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கிறதால கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் லேசினஸ். அந்த லேசினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு வி ஷுட் மூவ் அவுட் ஆஃப் ஹோம். நிறைய பேரை மீட் பண்ணணும். பிஸ்னஸ் மீட்டிங்ஸு, பப்ளிக் மூவ் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போகணும். அப்போ தான் ஸோ தட் யூ வில் அவாய்ட் தட் லேசினஸ். சரி, இப்போ குரு பகவானோட டிரான்சிட் சேர்த்து பார்ப்போம். ரைட் நோ ஆன் தி டேட் ஆஃப் டிரான்சிட் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா ரிஷபத்தில் இருக்கார். அது வந்து 6ஆம் இடம் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு. 6லேருந்து எந்த இடத்தை பார்க்குறாரு? 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, தனகாரகன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் ஆன் தி டேட் ஆஃப் டிரான்சிட் ஆஃப் சாட்டர்ன். ஸோ இந்த கடந்த ஒரு வருஷமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்கள் சிறப்பாக நடந்திருக்கும். புதிய தொழில்கள் தொடங்கியிருக்கலாம். பார்ட்னர்ஷிப்லேயோ தனியாகவோ நல்ல தொழில்கள் தொடங்கியிருக்கலாம். ஏன்னா வருமானத்துக்கான காரகனாச்சு அவர். அதனால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கும். சரி, அப்புறம் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு அவரோட 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை. ஸோ 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சயனஸ்தானம் சொல்லும். தூக்கம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானோட அருளால். விரயஸ்தானம்னு சொல்கிறதால விரயங்கள், சுப விரயங்கள், வீடு கட்டுறது, மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார் மகரத்தை. தனம் குடும்ப வாக்குஸ்தானம். குடும்ப சூழ்நிலை நல்லா இருந்திருக்கும். மிக பெருமளவு வருமானம் வந்திருக்கும். சரி, இப்போ 14/5 அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் 2026 மே வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன பண்ணுவார்னு நம்ம பார்க்கணும். இப்போ அங்கேருந்து என்ன பார்வை பார்க்குறோம்? 7ஆம் இடத்தை பார்க்குறோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஸ்லைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 7ஆம் இடத்துக்கு வர்றதால தன் இருக்கும் இடத்துக்கு சிறிது பாதிப்புக்கு உள்ளாக்குவார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்றோம் நம்ம அந்த இடத்துல. சரி, அப்போ அங்கேருந்து அவர் என்ன பண்ணுவார்? பார்வைகள் எங்க இருக்குன்னு பார்ப்போம். 5ஆம் பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 16ஆம் இடம் லாபஸ்தானம். தனகாரகன் லாபஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம். மிக பெருமளவில் லாபம். தொழிலையும் சரி, வேலை வாய்ப்புகளும் ஹையர் இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன்ஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள். தோஸ் ஆர் ஒர்க்கிங் பிஸ்னஸஸ் வில் டூ பெட்டர். ஸோ பெருமளவில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரைட்டாக இருக்குது இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு, ஃப்ரம் மே டு 2026 மே வரைக்கும். சரி,
7ஆம் பார்வையா எங்க பார்க்குறாரு மிதுனத்துலேருந்து அப்படின்னாக்க, நேரா ராசியே பார்க்குறாரு. ஸோ இப்போ குரு பகவானோட ரோல் என்ன அப்படின்னாக்க, ராசியோ லக்னத்தையோ குருவானவர் பார்க்கும் போதோ கடக்கும் போதோ அந்தந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை அள்ளி தருவார் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்கு. அந்தந்த வயசுல இப்போ சின்ன பசங்களா இருந்தாக்கா நல்லா படிப்பாங்க, நல்ல குட் காலேஜஸ் அட்மிஷன் கிடைக்கும், வேலைக்கு போற நிலைமை இருந்தால் வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தில் கிடைக்கும், ரீலொகேஷன்ஸ் பாசிபிள். அதே மாதிரி கல்யாண ஏஜ்ல இருந்தாங்கன்னாங்க மேரேஜ் வில் ஹேப்பன். இந்த மாதிரி அனைத்து நல்ல விதங்களும் நடக்கும். வீடு கட்டுவாங்க, ஃபேமிலிஸ் யுனைட் ஆகும், பிரிந்திருந்த ஃபேமிலிஸ்லாம் ஒன்றாகும், ராசியும் லக்னத்தையும் கடக்கும் போதோ பார்க்கும்போது. அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு 9ஆம் பார்வையா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். அதில் என்ன பண்ணுவாருனாக்க, சகாயஸ்தானம் சொல்கிறோம். சகாயஸ்தானத்தை தன குடும்ப வாக்குஸ்தானம் பார்க்குறாரு, ராசியை பார்த்துருக்காரு, தனகாரகன் சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக யங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்னா தே வில் ஹெல்ப் யூ இன் மெனி வேஸ். ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி இருந்ததுன்னா அதெல்லாம் முற்றிலுமாக மாறுபடும். ஸோ அதனால் வரக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து அர்த்தாஷ்டம சனியாச்சே நம்மளை படுத்தும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடாது நீங்கள். தட்ஸ் வை அவரோட பார்வைகள்லாம் நல்லா இருக்கு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்கறதுல கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அவ்வளோதானே வழியாக. மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் வேண்டாம். ப்ளஸ் குரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கார். அதனால தான் நான் சொல்கிறேன், குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர், சம்டைம் சேலஞ்சிங் ஈச் அதர். என் நல்ல இடத்த நீங்கள் ஸ்பாயில் பண்ண முடியாது அப்படின்னு செக் வைப்பார். சனியோட சுமாரான எஃபெக்ட்ஸை குரு பகவான் சில நேரங்களில் தடுப்பார், சில நல்ல எஃபெக்ட்ஸை ஊக்குவிப்பார். அதே மாதிரி வைஸ் வர்ஸா குருவோட சுமாரான பலன்கள் சனி பகவான் குறுக்க வந்து நோ யூ கேனாட் டூ பேட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை பண்ண வைப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கிறதால ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் வே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வில் ஹெல்ப் அஸ் டு ஃபார் த ஃபியூச்சர் வீடியோஸ். ஆல் தி பெஸ்ட்.